வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து சிம்பிளாக நைட் ரொட்டீனில் வந்து இட்லி, தோசை, 2 சட்னி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து தக்காளி சட்னி, 2வது வந்து பச்சை மிளகாய் சட்னி என் பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது வந்து செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் நான் இட்லி, தோசை சாப்பிடுவேன். இல்லைன்னா எனக்கு வேறு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல, நான் 2 சட்னி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இட்லிக்கு வந்து இப்போ நான் வந்து ரேஷன் கடையில் கொடுத்த வேஷ்டி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்ம வந்து எப்போதுமே இட்லிக்கு மல்லு வேட்டி அந்த மாதிரிலாம் வாங்கி வந்து செய்வோம். அப்புறம் மல்லு துணிலாம் அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி வந்து ரேஷனில் கொடுக்குற வேஷ்டியை வந்து நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இது மாதிரி இட்லி துணிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக வந்து இட்லி ஒட்டாமல் வரும். இது எப்படி நம்ம இது பண்ணோம்னா, நம்ம இட்லி தட்டுக்கு வந்து ஏற்ற சைஸை வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இட்லி குண்டான வந்து இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அதுலேயே வந்து 2 நான் துணியெலாம் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்ல தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு சுட்டுக்காமல் அதை வந்து வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துகிட்டு நல்லா வந்து பச்சை தண்ணியில் காட்டி எப்படி நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து ரேஷன் கடையில் கொடுத்த வேஸ்ட்டிலே இட்லி துணி வந்து ரெடி ஆகிட்டு. பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மல்லு துணி மாதிரி இட்லி துணி வந்து இருக்கும். ரொம்ப வந்து சாஃப்டாக இட்லி கிடைக்கும், ஒட்டவே ஒட்டாது. உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வந்து சூப்பராக வரும் இட்லியில். இது மாதிரி வந்து இட்லி துணி வந்து நீங்கள் வீட்லேயே வந்து ரேஷன் கடை துணி வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம முதல்ல இட்லி ஊற்றி வச்சிடலாம். இட்லி வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம வந்து சட்னிக்குள்ளதெல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இட்லி ஊற்றி வச்சிடுறேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நைட்டு சாப்பாடு வந்து இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி தான் பெஸ்ட்டுங்க. வேறு வந்து நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இருந்தாலும் வந்து இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட, நம்ம பயப்படாமல் கொடுக்கலாம். இப்போ வந்து நல்லா இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ 2 சட்னி செய்யணும். அதுக்கான தக்காளி, வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தக்காளி சட்னி வரமிளகாய் வச்சு ஒரு சட்னி, 2வது வந்து பச்சை மிளகாய் சட்னி வேணும்ட்டாங்க. ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வேணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம அது மாதிரி செய்ய போகிறோம். இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு தக்காளி, வெங்காயம் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். கட் பண்ணி அது தனியாக வச்சுட்டு அடுத்தது பச்சை மிளகாய் சட்னிக்கு ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து பெரிய சைஸாக இருக்குது, நல்லா காரமாகவும் இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து ரொம்ப காரம் கொடுக்க வேணாம் நைட்டில் அப்படின்ட்டு 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 3 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். தக்காளி வந்து தக்காளி சட்னிலே கொஞ்சம் வந்து ஒரு 5-6 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நம்மளுக்கு வெந்துருச்சு. அதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். இது மாதிரி ரொம்ப நேரம் வந்து கிச்சனில் நிற்காமல் இது வேகிறதுக்குள்ளே இது நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எது செய்யணுமோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அலுப்பு இல்லாமல் இருக்கும். எல்லாருக்குமே முதல்ல கிச்சனுக்கு போகணுன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக குழந்தைங்களாம் வச்சுருந்தா நம்ம போய் செஞ்சு தான் ஆகணும். அதை உங்களுக்கு டேஸ்ட்டாக வந்து செஞ்சு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க. இல்லைன்னா நம்ம செஞ்சு வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கணுன்னு தான் நான் எப்போதுமே வந்து நினப்பேன். அதனால் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் விட்டுட்டு ஒரு 10 சின்ன சைஸ் வந்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாலாம் இப்போ வந்து இந்த ஒயிட் கலர் பரம் வந்து இது மஞ்சள் கலர் அது மாதிரிலாம் வந்து இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நிறைய ஹெல்த் யூசஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எவ்வளவு ஹெல்த்துக்கு வந்து செலவு பண்ணுவோம். அதனால் இதிலலாம் வந்து நம்ம கோட்டை விட்டுறாமல் கொஞ்சம் பார்த்து மிளகாலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வரமிளகாய் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது வெங்காயம் சேர்த்துட்டேன். நம்ம எவ்வளோ தான் பார்த்து செஞ்சாலும் ஏதாச்சும் ஒரு பொருளில் வந்து நம்மளுக்கு உடம்பு வந்து ஹெல்த் யூசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு தான் இருக்காங்க. அது உண்மையாக என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம வாங்கும் போதே பார்த்து வாங்கி சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து 3 நல்லா வதங்கிட்டுருக்கட்டும். அதை வந்து சின்ன அடுப்பில் போட்டுட்டு இப்போ தோசை நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் பார்த்திங்கன்னா முதல் நாள் நைட்டு வந்து நல்லா சப்பாத்தி வந்து நிறைய போட்டுட்டேன். அதனால் வந்து கல் தோசை வருதா என்னன்னு தெரியல. அதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. அதை வந்து யூஸ் பண்ணி தான் இப்போ தோசை சுட போகிறேன். இதுக்கு வந்து ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் எடுத்துகிட்டு மேலே உள்ளதை அப்படியே நம்ம
கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா ரவுண்ட் சைஸில் கட் பண்ணிவிட்டு கல் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கட்டும். ஹீட் ஆனோன்னா தண்ணி தெளிச்சுட்டு அந்த வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அடுப்பை. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைச்சோம்னா நம்மளுக்கு வந்து ஜார் வந்து கெட்டு போகாது. மிக்ஸி வந்து ரொம்ப நாள் வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மறுபடியும் வந்து இந்த வெங்காயத்தையே நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன். இது மாதிரி தேய்க்கிறதுனால உங்களுக்கு வந்து பேப்பர் மாதிரி தோசை வருங்க சூப்பராக. உங்களுக்கு தோசை சுடுற அலுப்பே தெரியாது. நீங்கள் மொதல் நாள் எவ்வளோ சப்பாத்தி போட்டாலும் சரி, வேறு ஏதாச்சும் தோசைகளை நீங்கள் செஞ்சீங்க தோசை வராதுன்னு நீங்கள் பயப்படவே வேணாம். இது மாதிரி வந்து வெங்காயம் வந்து தேய்ச்சிட்டு கொஞ்சம் தண்ணி தெளித்து மறுபடியும் வெங்காயம் தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஆயில் யூஸ் பண்ணி ஒரு 3 தடவை வெங்காயம் தேய்ச்சிட்டு இது மாதிரி தோசை ஊற்றி பாருங்கள். அப்படியே பேப்பர் எடுத்து வைக்கிற மாதிரியே தோசை வரும். உங்களுக்கு தோசை ஊற்றுற அலுப்பே தெரியாது. இப்போ வந்து தக்காளி சட்னி நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் மாற்றிக்கலாம். ஜாரில் மாற்றுறதுக்கு முன்னாடி தோசை கருகிடக்கூடாதுல்ல, அதனால் வந்து எடுத்து வச்சுட்டு நான் தோசை எப்படி எடுத்துட்டேன் பாருங்கள். எப்படி வந்து சூப்பராக ஒரே இதில் வந்து எடுத்துட்டேன் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப தேய்ச்சி எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து தோசை ஊற்றவே ரொம்ப அலுப்பாக இருக்கும். இது மாதிரி வந்து வெங்காயம் யூஸ் பண்ணி இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு தோசை ஊற்றி ஆசையாக இருக்கும். ரொம்ப சூப்பராகவும் தோசை வரும். இட்லி மாவு அரைச்சிங்கன்னா அதில் தோசை ஊற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெந்தயம் சேர்த்துருங்க. அப்போ தான் வந்து இந்த கோல்டு கலர் வந்து உங்களுக்கு தோசை கிடைக்கும். இப்போ வந்து தக்காளி சட்னிக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்து நான் அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் தோசைட்டையும். இது மாதிரி வந்து நம்ம தோசை வந்து ஊற்றி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் கிட்ட சாப்பிட்ற மாதிரி இருந்திங்கன்னா இது மாதிரி வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சா அப்படியே அந்த தோசை மொறுமொறுன்னு இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி வெங்காயம் யூஸ் பண்ணி நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டல. நான் நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணல. தோசை வந்து அடுத்த தோசையும் ஊற்றிட்டுருக்கேன். அந்தாண்ட வந்து இப்போ பச்சை மிளகாய் சட்னி வதக்கலான்னு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறேன், அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது இது வந்து வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்தே வந்து சேர்த்துட்டேன். இந்த சட்னி வந்து ரொம்ப வந்து வதங்க வேணாங்க, ஓரளவு வதங்கினா போதும். அதனால் நம்ம எல்லாமே ஒரேடியாக சேர்ந்து வதக்கிடலாம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குது. ஹோட்டல் சுவையில் நம்மளுக்கு இந்த பச்சை மிளகாய் சட்னி வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு இன்க்ரீடியன்ஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். கூடவே இந்த தோசையும் நம்ம வந்து தேவையான அளவு ஊற்றி எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள் கொஞ்சம் கூட தோசைக்கல்லில் வந்து மாவு ஒட்டவே இல்லை. அப்படியே உங்களுக்கு பேப்பர் மாதிரி தோசை வந்துருச்சு. நான் வந்து சௌபாகியா தோசைகள் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஒரு 3 வருஷமாக அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வாங்கி வீணாகிடுச்சு. மறுபடியும் இது ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு இதே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பச்சை மிளகாய் சட்னி நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நம்ம வந்து நல்லா வதங்கியாச்சு. அடுத்து நம்ம வந்து இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து பொட்டுக்கடலை தாங்க சேர்க்க போகிறோம். பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால உங்களுக்கு அந்த ஹோட்டலில் வர அதே டேஸ்ட்டு வந்து கிடைக்கும். ரொம்ப நிறைய சேர்க்க வேணாம், ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்கறதுனால நம்ம நைட்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பயப்படாமல் கொடுக்கலாம். அந்த சட்னி நல்லா வந்து டைஜஷன் ஆகிடும். இது மாதிரி வந்து இஞ்சி பச்சை மிளகாலாம் சேர்த்து வந்து வாரத்தில் ஒரு தடவை வந்து சட்னி செஞ்சு இது மாதிரிலாம் கொடுங்க. ரொம்பவே வந்து நோய் எதிர்ப்பு சக்திலாம் அதிகரிக்கும். பொட்டுக்கடலை போட்டோம்னாலே வந்து ரொம்ப வந்து கருக ஆரம்பிச்சிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வதங்கினா போதும். கொஞ்சோண்டு இஞ்சி வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து வதங்காமல் நல்லா வந்து அந்த ஸ்பைசஸ்லாம் அப்படியே இருக்கும்.
ரொம்ப வதங்க வேணாம். இஞ்சி போட்டு சும்மா லைட்டாக அப்படியே வதங்கினா போதும். எப்போயுமே ஒரே சட்னி அப்படின்ட்டு நம்ம கொடுக்காம ஏதாச்சும் ஒன்று மாற்றி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நைட்டு வந்து நம்மளுக்கு தொல்லை கொடுக்காம வந்து குழந்தைங்க சாப்பிட்டு படுத்துருவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு வந்து ஜாலியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி வந்து சட்னி வந்து நல்லா வந்து ஆற விட்டுட்டு இந்த வதங்கினதுலலாம் சின்ன ஜாரு கொஞ்சமாக இருக்கிறனால சின்ன ஜாரில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பிரீத்தி மிக்ஸி வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப வந்து சூப்பராக இருக்குங்க. அதுவும் ரொம்ப வந்து ஒரு 9 வருஷமாக அந்த பிரீத்தி மிக்ஸி தான் வச்சுருக்கேன். அந்த ஜார்லாம் வந்து ஹீட் இல்லாமல் அரைக்கிறதுனால அடிக்கடி வந்து வீணாக போகாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாமே வந்து சூடு இல்லாமல் ஜாரில் வந்து அரைச்சா நம்மளுக்கு வந்து மிக்ஸியும் கெட்டு போகாது, ஜாரும் வந்து அதெல்லாம் வீணாகாது. இப்போ வந்து சட்னி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. 2 சட்னியுமே ரெடி ஆகிட்டு. இதில் வந்து தக்காளி சட்னி வந்து தாளிக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பச்சை மிளகாய் சட்னி வந்து கண்டிப்பாக நம்ம தாளித்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகாய் சட்னி மட்டும் நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு தாளிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது ஒரு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து சமைக்கும் போது பாத்திரத்தெல்லாம் ரொம்ப போட்டு பரட்டாமல் கொஞ்சம் வந்து நல்லா சீக்கிரமாக செலவு பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வேலை விட அலுப்பும் தெரியாது. தக்காளி சட்னி வந்து ஒரு பவுலில் மாற்றி அது மூடி வச்சாச்சு. அடுத்தது கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து ஜாரு வந்து சட்னி இருக்குது, அதை வந்து சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உடனே வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது. ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியாக வேணுன்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா பொட்டுக்கடலை சேர்த்தனால உங்களுக்கு நல்ல வந்து பேஸ்ட்டு வந்து நல்லா கிடைக்கும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை துவையல் மாதிரி வேணும் அப்படின்னாலும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே வந்து டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த சட்னி. குழந்தைங்க வந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சாப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு பாத்திரத்தெல்லாம் நம்ம வந்து கொஞ்சமாக செலவு பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து வேலையோட அலுப்பு தெரியாது. நம்ம சமைக்கிறதோட நம்மளுக்கு ஜாமான் வளர்க்குறது தான் ரொம்ப பெருசாகவே தெரியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பாத்திரம் வச்சு அதில் செஞ்சுக்கங்க. இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு வந்து நைட்டு வந்து டிஃபன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அடுப்பில் இந்த ஆயிலெலாம் தெளிச்சிருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து சாப்பாடு வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். இது வந்து என் குழந்தைக்கு கொடுக்க போகிறேன், பையனுக்கு கொடுக்க போகிறேன். ரொம்ப வந்து என்ஜாயாக சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி 2 சட்னி வச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.